திண்டுக்கல் மாவட்டம் நெலக்கோட்டை அருகே உள்ள உச்சனம்பட்டி கிராமத்தில் பழுதான மின்சார டிரான்ஸ்ஃபார்ம் செயல்படாமல் இருக்கிறது. சீரமைத்து கொடுக்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்திருந்தும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டு நிலவுகிறது. இக்கிராமத்தில் சென்று பார்த்தபோது விவசாய நிலங்கள் பெரிதும் பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறது. இப்பகுதி விவசாயியின் நலன் கருதி மின்சாரத்துறை உரிய நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். நான் நரியூத்து கிராமத்தில் உச்சனம்பட்டிக்கிட்ட தோட்டம் வாங்கியிருக்கேன். தோட்டத்தில் 200 தென்னங்கன்று, 200 சந்தனக்கன்று, 200 சப்போட்டா கன்று நட்டு இப்போ தான் ஒரு 2 வருஷம் கண்டா மேலே வந்துருக்குது. இந்த டிரான்ஸ்ஃபாரம் பழுதாகி 45 நாளைக்கு மேலே ஆச்சு. இது வரைக்கும் மேல் அதிகாரி புகார் கொடுத்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கலை. நாங்கள் புகார் கொடுத்து அலைஞ்சு ஓஞ்சிட்டோம். இன்னும் அடுத்து அரசாங்கம் தான் இதுக்கான உதவிகளை செஞ்சு விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றுங்கிறது எங்களோட கோரிக்கை. நரியூத்து கிராமம் டிரான்ஸ்ஃபாரம் நரியூத்துல இருக்குது. ஏற்கனவே ஒரு 30-20 விவசாயியே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் கணக்கு ஆகிப்போச்சு. நாங்களும் ஏடி எல்லாத்தையும் பார்த்தோம். இருந்தாலும் இன்றைக்கி பார்க்குறேன், நாளைக்கு பார்க்குறேன்னு சொன்னாங்க. இருந்தாலும் இந்த குடிக்க கூட தண்ணியில் இருக்க விவசாயம் கூட காயுது. மல்லிகை செடி எல்லாம், கடை பூச்சி எல்லாம் காயுது. காய்கிற நிலைமைக்கும் போய் நேற்றும் போய் பார்த்தோம். இன்னைக்கு கழட்டி நாங்கள் வேலை பார்த்தோம்னு சொன்னாங்க. கழட்டி போய் 1 மாதம் ஆச்சு. நரியூத்து மந்தையில் இருக்குது அந்த டிரான்ஸ்ஃபாரம் பெட்டி மாட்டேன். இன்னும் அதுக்கு தகுந்த நடவடிக்கையில் இன்றைக்கி கொண்டு போகிறேன்னு சொன்னாங்க. இதுக்கு நாளைக்குன்னு சொல்கிறாங்க. இது இப்படியே சொல்லி இந்த 1.5 மாத காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது. தோட்டத்தை குடிக்க கூட தண்ணி கிடையாது. என் பேர் செல்வகுமார். நான் நிலக்கோட்டை தாலுகா, நான் நரியூத்து கிராமம் உச்சனம்பட்டி கிராமத்தில் இருக்கேன். நான் ஒரு விவசாயி. நான் அரளி தான் தோட்டத்தில் விவசாயம் பயிர் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த ஒரு 15-20 நாளாகவே கரண்ட் தரேன்னு சொன்னாங்க, தரவே இல்லை. ஆனால் டிரான்ஸ்ஃபாரம் வேலையாகி போனது 45 நாள் ஆச்சு. மாற்றி டிரான்ஸ்ஃபாரத்தில் நாங்கள் சப்ளை பண்ணி தரோம்னு சொன்னாங்க. அதுவும் உருப்படியாக தர்றதில்லை. தண்ணியும் பாய்ச்சறதில்லை. பாய்ச்ச மாட்டாமல் நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால் போய் கப்பலூர் வரைக்கும் அந்த டிரான்ஸ்ஃபாரத்தை கொண்டு போயிட்டு திருப்பி கொண்டு வந்து வேலை பார்த்தேன். அதை வேலை பார்க்க முடியல. அவங்க ஆஃபீஸில் ஆளுகளில் கொண்டு வந்தாச்சு. ஒன்று நரியூத்தில் இருக்க நாடக மடையில் தான் இருக்குது. ஆஃபீஸில் போய் கேட்டோம்னாக்க இன்றைக்கி பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம், காலம் தாழ்த்துறாங்க அந்த அதிகாரியை பூரா. நாங்கள் அந்த விவசாயிகள் பேச காதலே செவி கொடுத்து வாங்க மாட்டாங்க. அதுக்கு நீங்களே அந்த நடவடிக்கை எடுக்கணும். பார்த்து ஏற்பாடு பண்ணுங்கள்.